Hi friends, welcome to Selvamika YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம்னா, the nurse has received the client assignment for the day. Which client should the nurse assess first? அதாவது இன்றைக்கி நம்ம டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 4 பேஷண்ட் அசைன் ஆகியிருக்காங்க. எந்த பேஷண்ட்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்துட்டு who needs to receive subcutaneous insulin before breakfast. அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்சுலினுக்காக வெயிட் பண்ணுறாங்க. த செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நாசோகேஸ்ட்ரிக் டியூப் அட்டாச் டு த இன்டர்மீடியன்ட் சக்ஷன், சரிங்களா? என்ஜி டியூப் போட்டிருக்காங்க, இன்டர்மீடியன்ட் சக்ஷன், அந்த பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. தேர்ட் பேஷண்ட் வந்துட்டு 2 days ஆஃப் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அண்டு கம்ப்ளைனிங் ஆஃப் இன்சிஷனல் பெயின், ஓகேங்களா? அதாவது சர்ஜரியான இடத்துல வந்துட்டு பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற பேஷண்ட்டு. த ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு blood glucose level 50 mg per dl and complaints of blurred vision. அதாவது நார்மல் சுகர் லெவல் வந்துட்டு ஃபாஸ்டிங்கே 70 to 110. ஸோ 50ன்றது ஹைப்போக்ளைசிமியா, ஸோ லோ சுகர். அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் blurred விஷன்னா ஹைப்போக்ளைசிமியாவோட சிம்டம்ஸ் வந்துட்டு blurred விஷன். ஸோ பேஷண்ட் வந்துட்டு ஹைப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ எந்த பேஷண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா ஆப்ஷன் 4 blood glucose லெவல் வந்து 50 mg per dl அண்ட் blurred vision கம்ப்ளைண்ட் பண்ணுற பேஷண்ட் தான். ஏன்னா ஹைப்போக்ளைசிமிக் வந்துட்டு நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா பேஷண்ட் வந்துட்டு ஹைப்போக்ளைசிமிக் கோமா போயிடுவாங்க, ஈவன் வந்து இறந்துருவாங்க. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.